நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் மேற்கு திசையில் சமையல் அறை இருக்கலாமா, இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேற்கு திசை பேசும் பொழுது, அதுவும் சமையலுக்காக பேசும் பொழுது ஃபஸ்ட்டு நோன்னு தான் சொல்லுவேன் நான். இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன். மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி. இப்பொழுது ஒரு போன எபிசோடில் சொல்லியிருக்கேன், தென்மேற்கு திசையில் சமையல் அறை இருக்குய்யா. தென்மேற்கில் சமையல் அறை இருந்தாவே அந்த வீட்டில் நோய்கள் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு, கணவர்களுக்கு சண்டை இருந்து கொண்டே இருக்கும். ஆஸ்டோபராசிஸ் என்ற நோய், எலும்புகள் ஒடிகிற நோய், ஆக்சிடெண்ட் வாய்ப்புகள், மருமகளாக சின்ன மருமகள் அந்த வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குற சமையலறை தென்மேற்கு சமையல் அறை. நீங்கள் அடுத்த சமையல் அறையை பாருங்கள். வடமேற்கு, மேற்கு திசையில் வடக்கு, அதுக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த எபிசோட் மேற்குன்னு கேட்டிருக்கீங்க, சொல்கிறேன். மேற்கு திசையை நோக்கி வடமேற்கில் நீங்கள் சமையலை செய்தால் அது முதுகில் நோய் கொடுக்கும், ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்கும், கணவருக்கு வேலை சரியாக இருக்காது, மனநோய் இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், தூக்கம் சரியாக வராது, தூக்கம் வந்தால் ரொம்ப அதிகமாக தூக்கம் வரும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் இருக்காது, பயம் இருந்து கொண்டே இருக்கும். பண வசதியான பொண் வந்தாலும் அவளுக்கும், இப்போது மாடர்னில் இருக்கிறவங்களாம் வேலைக்காரங்களை வச்சு சமையல் செய்கிறவர்கள மருமகளாக இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இந்த சொசைட்டியில் யூ ஆர் கோயிங் டு ஏ கிச்சன் அப்படின்வாங்க. எஸ் ஐ எம் ஆல்சோ கோயிங் அப்படின்வாங்க. ஆனால் போக மாட்டாங்க. போனால் அவங்களுக்கெல்லாம் முதுகு தண்டு வியாதி வந்துடும். அதனால் வடமேற்கில் நீங்கள் சமையல் வைக்கணும் அப்படின்னா அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் கேஸ் இருக்கணும். மேற்கை நோக்கி சமைக்கக்கூடாது. இப்பொழுது மேற்கு மத்திய பகுதி சமையல் இருக்கலாமா? இது ஒரு பெரிய கதையை சொல்லுவேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன வீட்டில் நான் வாஸ்து பண்ணது. அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த பூரா கதை சொன்னால் ஒரு 10 hour ஆகும், வேண்டாம். சாதாரணமாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மேற்கு மத்திய பகுதியில் சமையல் இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன நடக்குது எல்லோருக்கும் தெரிஞ்சுவிடும். ஒன்று, நெருப்பு புகையினால் பூரா அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போடும். மருமகள் மாமியாருக்கு சண்டை, மருமகள் வீட்டில் நல்லபடியாக வாழ்கிறதே கிடையாது, வீண் செலவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்க மாட்டான். பாருங்கள், அப்பா இந்த வீடை வாங்கும் பொழுது அவருக்கு ஒரு மகனாக இருக்கான். இந்த வாங்கி கட்டின வீட்டுக்கு மேற்கு மத்திய பகுதியில் சமையல் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 பொண்ணு, 4 பொண்ணு, 5 பொண்ணு, 6 பொண்ணு, ஆண் வாரிசு இருக்க மாட்டான், பெண் வாரிசு இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெண் வாரிசுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஆண் அப்பாவுடைய சொத்தை ஒழிச்சு விடுவார், வீண் செலவை செய்வார், மனநோய் இருந்து கொண்டே இருக்கும், நிம்மதியாக இருக்க மாட்டான், இருக்க விட மாட்டான். இவன் சம்சாரம் சொல்கிறது எல்லாமே இவன் கேட்டுட்டு வீண் செலவு செய்து கொண்டு அப்பாவை பிரச்சனைக்கு கொண்டு போவான். அதுவும் இந்த மாதிரி சமையல் அறை இருக்கிற வீட்டுக்கு தென்கிழக்கு வாசலாக இருந்தால், தென்கிழக்கு வாசலாக இருந்தால் பல விபத்துகளை சந்தித்திருப்பான், பல விபத்துகளை சந்திருப்பான். அதுக்கப்புறம் பேங்க்ரப்சி எல்லாம் ஆயிருக்கும். இவன் எங்கேயாவது பெருசாக கடனை வாங்கி மாட்டிக்கொள்வான். அப்பா இருக்கிறதெல்லாம் கொடுப்பார். அதனால் மோசமான சமையல் என்று சொல்லும் பொழுது
மேற்கு மத்திய பகுதி சமையல் அறை என்று சொல்லலாம். நேயர்களே, தப்பி தவறி எந்த டிசைனரும் எந்த இன்டீரியர் வந்தாலும் மேற்கு திசையில் சமையல் அதுவும் இருக்கவே கூடாது. மத்திய பகுதியில் அதை மாத்திரம் பார்த்துங்க. அதுவும் மேற்கில், அதுவும் மேற்கு பக்கமாக இருந்தால் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்கீங்களோ 70% எல்லோருக்கும் நரம்பு வியாதி இருக்கும். நரம்பு வியாதி இருக்கும். அதாவது மேற்கு திசையில் மத்திய பகுதியில் மேற்கை நோக்கி சமைச்சால் நரம்பு வியாதி, நரம்பு தளர்ச்சி, கை கால் உதறது, பார்க்கின்சன், அது இது பரலாட்டிக் அட்டாக், இந்த மாதிரி எல்லாமே பழசெல்லாமே பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை என்றால் அது மேற்கில் மத்திய பகுதியில் சமையல் இருந்தால் என்ன செய்யலாம்? சாதாரணமாகவே எந்த வீடு இருந்தாலும், பங்களா இருந்தாலும், கிராம வீடாக இருந்தாலும், மேற்கில் நெருப்பை கொளுத்தாமல் இருந்தால், ஹீட் ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.